வணக்கம். அலகு 2 இருபொருள் குறிக்கும் சொற்கள். இது கடந்த காலங்களிலே நமது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கப்பட்டிருக்கிறது, தகுதி தேர்விலும் கேட்கப்படுகிறது. கேள்வி என்பது எப்படி கேட்கப்படுகிறது, நம்ம கண்டென்ட்டை படிச்சிருந்தாலும் கேள்வி எந்த வகையில் அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த காணொலியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சரியாக அதை நீங்கள் கவனித்து ஒவ்வொரு கேள்வி எப்படி வந்து பார்த்துட்டா எப்படி கேள்வி கேட்டால் நம்ம பதிலளிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இருபொருள் இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க 2017 குரூப் 2ல். இது இறை செப்பு அதற்கு சரியான ரெண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் என்பது விடை. அதே போல் டெட்டு தகுதி தேர்வில் 2024 கேட்கப்பட்ட விடை தலை. நம்மளுடைய தலைப்பகுதியை தான் இதை எடுத்துக்கணும். அது தலைமைனா முதன்மை, தலை என்பது சீரம் அப்படிங்கிறத குறிக்கும். அதே போல் நிறை. நிறை என்பது சால்பு, எடை அப்படிங்கிறத குறிக்கும். அதே போல் கலை, களைதல், கலையாக இருக்கிறது அந்தமாரி, அதாவது பயிருடன் வளரும் களைகளை அழிப்பது, அதை வளரக்கூடிய பொருளுக்கு அந்த புல் பூண்டுகள் அந்த உயிரினங்களுக்கு கலைன்னு சொல்லுவோம். அழகுங்கிற பொருளையும் கலை வருகிறது. ஆழி, இது எல்லோருக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். ஆழி என்பது கடலை குறிக்கும். கணையாழி மோதிரம் என்ற பொருளிலும் இது வரும். படி, படி என்பது படித்தல், நமக்கு தெரிந்த பொருள் தான். இன்னொன்று வீட்டினுடைய படி. இவ்வாறு இருபொருள் தரும் பொருட்களில் எவ்வாறு வினாக்கள் இருக்கிறது என்பதை கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் காணொலியோடு இணைந்திருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கான தெரிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு ரிவிஷன் மாதிரி தான். நாம் கண்டென்ட்டை படிச்சிருந்தாலும் ஒவ்வொரு தலைப்பிலிருந்து எவ்வாறு கேள்விகள் வருகிறது என்பதை நினைவூட்டும் விதமாக கொடுத்திருக்கிறோம். இதை பயன்படுத்துங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேவைன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துகள்.